அடியேன் ஆலிதாசன். அர்த்தபஞ்சக ஞானத்தில் முதல்ல பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்த்தோம். அடுத்து ஜீவாத்மா ஸ்வரூபம், அதை பற்றி பார்ப்போம். ஜீவாத்மா ஸ்வரூபம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இதை 5 விதமாக பிரிக்கலாம். 5 விதமான விஷயங்களாக இதில் சொல்லப்படுது. 1 நித்தியர், 2 முக்தர், 3வது பத்தர், 4வது கேவலர், 5வது முமுட்சுக்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நித்தியர் அப்படின்னா பரமபதத்தில் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய நித்திய சூரியர்களை நித்தியர்னு சொல்லுவாங்க. கருடாழ்வார், பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார், ஆதிசேஷன், அப்புறமா பல விதமானவர்கள், பல நித்திய சூரிகள், அங்கே விஸ்வக்சேனர் போன்றவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவங்க நித்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இருக்கக்கூடிய முக்தர்கள், முக்தாத்மாக்கள் அப்படின்னு அவர்கள்லாம் யாருன்னா, இப்போது நம்மளை மாதிரியே இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் பிறந்து பெருமாள் மேலே இருக்கக்கூடிய அபரிதமான பக்தியால், ஞானத்தால், பலவிதமான விஷயங்களால் பெருமாளை அடைந்தவர்கள் திரும்பி பிறக்க மாட்டார்கள். அவர்கள் பிறக்கக்கூடியவர்கள் இல்லை, அவர்கள் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பெருமாளை அடைந்தவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக துருவன்னு சொல்லக்கூடியவர், பிரகலாதர்னு சொல்லக்கூடியவர், இப்படி எத்தனையோ பேர் முக்தர்களாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படின்னா இந்த சம்சாரிகளை பக்தர்கள்னு சொல்லுவாங்க. சம்சாரிகள்னா என்ன அப்படின்னா, இந்த தேகமே ஆத்மா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த விஷய சுகங்களுக்காக ஆசைப்படுகிறார்கள். விஷய சுகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தேகத்திற்கு என்னென்னலாம் சந்தோஷம் தருகிறதோ அதையெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள். அதுவே சாஸ்வதம், அதுவே நித்தியமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய சம்சாரிகள். இவர்களுக்கு மோட்சத்தின் மேலே எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அதை பற்றின எண்ணமே இவர்களுக்கு கிடையாது. எப்பயும் நல்லா சாப்பிட்ணும், நல்ல உடுப்பு உடுத்திக்கணும், பலவிதமான திரவியங்களை சேர்த்துக்கணும், நல்ல கார் வாங்கிக்கணும், நல்ல வீடு கட்டணும், இப்படி இந்த உலக சுகங்களுக்காக ஆசைப்படுகிறவர்களை பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய கேவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவலர்னா யார் அப்படின்னா, இப்போ தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடியதான ஆத்மானுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களான சுயநலவாதிகள். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தியானம் அப்படி பண்ணுவாங்க. பண்ணி அப்படியே தன்னுடைய விஷயத்திலேயே ஆழ்ந்துருவாங்க. ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிலை, ஆத்மானுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலை. இவர்களை கேவலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆத்மா தன்னைத்தானே அறிந்து கொண்டு தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஆத்மா ஸ்வயம் பிரகாசமானது, ஸ்வயம் ஞானத்தை உடையது, ஸ்வயம் ஆனந்தமானது. அதனால் தியானத்தில் ஒருத்தர் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அவங்க மீண்டும் பிறக்கிறது இல்லை. ஆத்மா தன்னை உணர்ந்து கொண்டு தன்னுடைய நிலையிலேயே ஈடுபட்டுட்டுன்னா அவங்க திரும்பி பிறக்க மாட்டாங்க. அது ஒரு விதமான அனுபவம். அதை கைவல்ய மோட்சம்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் இதை சுயநலம் அப்படின்னு சொன்னால், அது அழகாக நம்ம பெரியவர்கள், ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் பிணம் இருக்க மனம் பேசுவரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இறந்தா அந்த வீட்டில் யாராவது கல்யாணத்தை பற்றி பேசுவாங்களா? அது மாதிரி இந்த உலகமே அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்க, தான் மட்டும் தியானத்தில் உட்கார்ந்து தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய ஆத்ம அனுபவத்தில் யாரானும் இருப்பார்களா அப்படின்னு நம்ம ஆச்சாரிய புருஷர்கள், நம்மளுடைய முந்தைய ஆச்சாரிய புருஷர்கள் இதை சொல்கிறாங்க. அதனால் இது கேவலர்னே சொல்கிறாங்க. இது கேவலம், கைவல்ய மோட்சம்ன்றது கேவலம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய முமுட்சுக்கள். முமுட்சுக்கள்னா யாருன்னா, யாருக்கெல்லாம் பெருமாளை பற்றி உணர்ந்து
பரமபதத்தின் மீது ஆசைப்பட்டவர்களாக இனி பிறக்கக்கூடாது, பெருமாளுடைய கைங்கரியமே பிரதானம் அப்படின்னு நினைத்து கொண்டு அதற்காக பெருமாளுடைய விஷயங்களில் ஈடுபடுகிறார்களே அவர்களை முமுட்சுக்கள்னு சொல்லப்படுது. ஆக இந்த ஜீவாத்மா ஸ்வரூபம்ன்றது இந்த 5 விதமாக இருக்கு. அடுத்து நாம பார்க்கக்கூடியது ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் வழி என்ன அப்படின்றது. அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.